இன்றைக்கி ஒரு முட்டை மசாலா பாருங்கள். அந்த முட்டை மசாலாவுக்கு சுடுச்சோறு வச்சு அந்த முட்டை மசாலாவையும் வச்சு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அந்த முட்டை மசாலா இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், நான் எவ்வளோ கட்டியாக பக்குவமாக வச்சுருக்கேன். இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுடு சோத்தில் வச்சு இந்த முட்டை மசாலா வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யலாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டை மசாலா. வணக்கம் மக்களையும். இதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் 2 தக்காளி அதை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கொஞ்சமாக சோம்பு பொடிஞ்சதும் பொடிசாக வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதை போட்டுட்டு நம்ம இதை பொன்னிறமாக வதக்கணும். ஒரு 2 கீரி வச்ச பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன். காஷ்மீர் மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக. கரம் மசாலா 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ கிண்டிகிட்ருக்கோம். இதை அப்படியே கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்கலாம். ஓகேவா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எண்ணெயில் இதாக இருக்குது. இந்த டைம் அரைச்சி வச்ச தக்காளி இதை ஊற்றிக்கும். இதுவும் ஒரு அப்படியே 5 நிமிஷத்தில் கிடக்கட்டும். நம்ம 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டோம்னா நல்லா இதாயிரும். இப்போ போய் நம்ம முட்டையை கொஞ்சம் கட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக மாற்றும். இப்போ நம்ம இந்த முட்டையை உள்ளே இருக்க மஞ்சக்கரு மட்டும் அப்படியே நைஸாக வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை அப்படியே நீளமாக இப்படி இந்த ஷேப்பில் வெட்டி நம்ம போட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம். மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் கொஞ்சமாக லைட்டாக கிரேவி பண்ணுறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதை கிண்டுற நேரம் மட்டும் ஃபுல் ஸ்பீட் வச்சுக்கிங்க. பாருங்கள், நல்லா கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பாருங்கள், இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நல்லா எண்ணெய் பிரிந்து மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம அதை வெட்டி வச்சுருக்க அதை மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக தான் மஞ்சக்கரை ஆட் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் 2 கிண்டி விட்டு இப்போவும் பாருங்கள், இப்போ நம்ம மஞ்சக்கரை சேர்த்துக்கிறோம். மஞ்சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் அப்படி லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இந்த டைமில் இந்த கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவி விட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.